Hello viewers. Example 3.25 எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? Find the sum and the product of the roots of equation. இதுக்கு வந்து நம்ம எக்ஸாம்பிள் 3.24 சம் பார்த்தோமா? அதில் என்ன கொடுத்துருந்தாங்க? சம் வேல்யூ கொடுத்துட்டாங்க, ப்ராடக்ட் வேல்யூ கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? அதை வச்சு நம்மள என்ன பண்ண சொன்னாங்க? குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் எழுத சொன்னாங்க, கண்டுபிடிக்க சொன்னாங்க. நம்ம அதை வச்சு என்ன பண்ணோம்? அந்த சம் வேல்யூ ப்ராடக்ட் வேல்யூ வச்சு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணோம் இல்லைங்களா? இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் அவங்களே கொடுத்துட்டாங்க. அதை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? சம் வேல்யூ ப்ராடக்ட் வேல்யூ என்ன பண்ணணும்? கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இதை பார்த்தோன்னே இது ப்ராடக்ட் வேல்யூ, இது சம் வேல்யூ அப்படின்னு எடுத்து நம்மளால் என்ன பண்ண முடியாது, எழுத முடியாது. ஓகேவா? எப்படி ஈக்குவேஷன் குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஒரு ஜென்ரல் ஃபார்ம் பார்த்தோம் இல்லைங்களா? x² மைனஸ் சம் ஆஃப் த ரூட்ஸ் இன்டூ எக்ஸ் ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு ஒரு ஜென்ரல் ஃபார்ம் பார்த்தோமா? அதை வச்சு தான் என்ன பண்ணோம்? குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் எழுதணுமா? அதே மாதிரி சம் தனியாக ப்ராடக்ட் தனியாக கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஓகேங்களா? அந்த ஃபார்முலா என்னென்னு இப்போ பார்ப்போமா? சம்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, அதாவது ஒரு ரூட் ஆல்ஃபா ஒரு ரூட் பீட்டான்னு எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? அப்போ சம் ஆஃப் த ரூட்ஸ்னால் நமக்கு ஃபார்முலா என்ன? -b/a. அதுவே ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா அப்படின்னா c/aன்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்போ நமக்கு ஏ வேல்யூ தெரியணும், பி வேல்யூ தெரியணும், சி வேல்யூ தெரியணும். ஏ வேல்யூ, பி வேல்யூ, சி வேல்யூ எதுலேருந்து எடுக்கிறது? கொஷனில் கொடுத்துருக்காங்க இல்லையா குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன், அதுலேருந்து என்ன பண்ணணும்? இந்த 3 வேல்யூவும் நம்ம எடுக்கணும். அப்போ தான் இந்த ஃபார்முலா என்ன பண்ண முடியும்? நம்ம அப்ளை பண்ணி போட முடியும். குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்களாம்மா, இதுலேருந்து என்ன பண்ணணும்? ஏ வேல்யூ, பி வேல்யூ, சி வேல்யூ எடுக்கணும். x² இருக்கா? எப்போவுமே என்ன பண்ணணும்? x² முன்னாடி என்ன வேல்யூ இருக்கோ அதுதான் ஏ வேல்யூ. அப்போது ஏ இஸ் ஈக்குவல் டு 1. ஓகேங்களா? அடுத்தது பி வேல்யூ எப்படி எடுக்கிறதுனா, எக்ஸுக்கு முன்னாடி என்ன கோஎஃபிஷியன்ட் இருக்குது அதுதான் என்னது? பி வேல்யூ. பி இஸ் ஈக்குவல் டு 8. அடுத்து கவனிங்க, சி அப்படின்றது என்ன கான்ஸ்டன்ட் கொடுத்துருக்குறாங்களோ அதை அப்படியே எடுத்து எழுதிடணும். ஓகேங்களா? சி இஸ் ஈக்குவல் டு -65. x² முன்னாடி இருக்கிறது தான் ஏ, எக்ஸுக்கு முன்னாடி கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்கோ அது பி, கான்ஸ்டன்ட் என்ன சிம்பிளோடு இருக்கோ அதை எடுத்து என்ன பண்ணிடணும்? அப்படியே எழுதிடணும். மைனஸில் இருந்தாலும் மைனஸோடு சேர்த்து தான் என்ன பண்ணணும்? எழுதணும். ஓகேங்களா? அடுத்து சம் ஆஃப் த ரூட்ஸ். ஏன் நம்மளை சம் தானே கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சம் ஆஃப் த ரூட்ஸ்னால் என்ன ஃபார்முலா? ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு -b/a இல்லையா? அப்போ பி என்னது? 8. இந்த மைனஸ் அப்படியே போடணும். பை ஏ வேல்யூ என்ன? 1. -8/1 என்ன வரும்? -8 தான் வரும். ஸோ இதுதான் சம் ஆஃப் த ரூட்ஸ். நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ். ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ்னால் என்ன? ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா. அதுக்கு என்ன ஃபார்முலா? c/a. சி வேல்யூ என்னது? -65. -65 பை ஏ வேல்யூ என்ன? 1. இப்போது எனிதிங் பை 1 என்ன வரும்? அந்த நம்பர் தான் வரும். ஓகேங்களா? ஸோ அப்போது சம் ஆஃப் த ரூட்ஸ்னால் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, அது நமக்கு -8. ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்னா ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா, அது -65. நெக்ஸ்ட்டு செகண்ட் சப்டிவிஷன். குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்களா? இதுலேருந்து சம் ஆஃப் த ரூட்ஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா என்ன வேல்யூன்னு கண்டுபிடிக்கணும், அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா என்ன வேல்யூன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு நமக்கு என்ன வேணும்? ஏ வேல்யூ, பி வேல்யூ, சி வேல்யூ தெரியணும். ஓகேவா? ஏ வேல்யூ எப்படி எடுக்கணும்னு சொன்னேன்? x² கோஎஃபிஷியன்ட் 2, பியோட வேல்யூ எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 5, சி அந்த கான்ஸ்டன்ட் அப்படியே எடுக்கணும்னு சொன்னேன். சப்போஸ் இங்கே -7 இருந்தால் -7 எடுக்கணும். இங்கே +7 இருக்கு இல்லையா? +7. ஓகேங்களா? இப்போ ஏ வேல்யூ, பி வேல்யூ, சி வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு கொடுத்துருக்குற குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன்லேருந்து. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? சம் ஆஃப் த ரூட்ஸ். சம் ஆஃப் த ரூட்ஸ்னால் ஃபார்முலா என்ன? ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு -b/a. பியோட வேல்யூ என்ன? 5 பை ஏயோட வேல்யூ 2. மைனஸ் இருக்கு இல்லையா? ஸோ இந்த மைனஸ். ஓகேங்களா? அப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு -5/2. இதான் சம் ஆஃப் த ரூட்ஸ். அடுத்தது ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ். ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ்னால் ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா, அது என்ன ஃபார்முலா? c/a. சி என்னது? 7 பை ஏ வேல்யூ 2. ஓகேங்களா? இப்போ இது sum of the roots alpha plus beta
ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா இஸ் ஈக்குவல் டு 7/2. தேர்ட் சப்டிவிஷன்லேயும் ஒரு ஈக்குவேஷன் குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இதில் பார்த்தோம் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. கே ஸ்கொயர், கே கியூபு, கே அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா. நம்ம எப்பவுமே என்ன எடுக்கணும், குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனாக எக்ஸை தான் கன்சிடர் பண்ணணும். சரிங்களா, ஏன்னா எக்ஸோட பவர்ஸ் தான் நம்ம கன்சிடர் பண்ணுவோம். எக்ஸ் ஸ்கொயர்லேருந்து ஸ்டார்ட் ஆகணும். இப்போ எக்ஸ் ஸ்கொயர்லேருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. அப்போ நம்ம நெக்ஸ்ட் டேர்மில் எக்ஸ் பார்க்கணும், அடுத்தது கான்ஸ்டன்ட். ஓகேங்களா, இப்போ ஏ வேல்யூ கண்டுபிடிக்கலாமா. ஏ வேல்யூ நான் என்ன சொல்லியிருக்கேன், எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் கே. நெக்ஸ்ட்டு பி வேல்யூ எக்ஸோட கோஎஃபிஷியன்ட். முன்னாடி வந்து மைனஸ் இருந்தால் அதையும் என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், சேர்த்து தான் எழுதணும். மைனஸ் கே ஸ்கொயர். சியோட வேல்யூ அந்த கான்ஸ்டன்ட் அப்படியே. ஓகேவா, 2k கியூப்ன்றது என்ன கான்ஸ்டன்ட்டு, மைனஸோடு சேர்த்து எழுதணும். மைனஸ் 2k கியூப். அடுத்து கவனிங்க, சம் ஆஃப் த ரூட்ஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏ. இப்போது சம் ஆஃப் த ரூட்ஸ்னால் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவா, மைனஸ் பி பை ஏ மைனஸ், அதுக்கப்புறம் பியோட வேல்யூ என்ன, மைனஸ் கே ஸ்கொயர் பை ஏயோட வேல்யூ கே. ஓகேங்களா, மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆகிடும், ப்ளஸ் ஆகிடும். ஓகேங்களா, இப்போ ஒரு கே ஸ்கொயரில் ஒரு கே போயிடும். அப்போது ஒரே ஒரு கே மட்டும்தான் என்ன இருக்கும், பேலன்ஸ் இருக்கும். சரிங்களா, இதுதான் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா சம் ஆஃப் த ரூட்ஸ். அடுத்தது ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் சி பை ஏ. சி வேல்யூ என்ன, மைனஸ் 2k கியூப் பை ஏ வேல்யூ கே மைனஸ் 2. இதில் என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடுச்சுன்னா இங்கே கே ஸ்கொயர் இருக்குமா, மைனஸ் 2k ஸ்கொயர். ஸோ ப்ளஸ் கேன்றது சம் ஆஃப் த ரூட்ஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, மைனஸ் 2k ஸ்கொயர்ன்றது ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா.